ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 4 நாளாக என் நாக்கே செத்து போச்சு. காலையில் இட்லி, மத்தியானம் இட்லி, நைட்டு இட்லி, ஊசி போட போனால் இட்லி, போயிட்டு வந்தால் இட்லின்னு இட்லியவே வெறுக்க வச்சுட்டாங்க என் லைஃப்பில். இன்றைக்கி தான் கொஞ்சம் பிரிஸ்கான உடனே என்ன பண்ணியிருக்கணும், அமைதியாக கொடுக்குறத சாப்பிட்டு இருந்துருக்கணும். எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு வேறு தான் வேணும், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு ஒரே ஆர்டர். சரி, உனக்கு என்ன ஸ்வீட் ஒன்று வேணும், காரம் ஒன்று வேணும், அவ்வளோதானே. நான் வேணால் ஸ்வீட்டுக்கு கேசரி பண்ணித்தரேன்னு எங்கள் அம்மா ஸ்வீட் டிபார்ட்மெண்ட்டில் இறங்கிட்டாங்க. என் தங்கச்சி கார டிபார்ட்மெண்ட்டில் இறங்கிட்டா. சரி, இதுக்கடையில் நம்ம ஏன் சும்மா இருக்கணும், நானும் நம்மளோட பங்கு காமிப்போன்னு இந்த சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பித்தேன். தெரியாமல் உள்ளே போயிட்டேன். எங்கள் அம்மாவே நான் தேய்ச்சி தரேன்னு குறுக்க மறுக்க நடந்தாங்க. அப்படியாவது கேட்டிருக்கணும், கேட்கல. நானே தான் தேய்ப்பேன்னு ஆரம்பித்து கடைசியில் நான் தேய்க்கல. ஒரு 10 மோமோஸ் கூட தேய்ச்சிருக்க மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ விட்டால் இன்றைக்கி நைட் டின்னருக்கு கூட இது யாருக்கும் கிடைக்காதுன்னு. அதனால் தள்ளுன்னு எங்கள் அம்மாவே தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் இன்றைக்கி அஷ்டமிங்கிறனால கேசரியை கிருஷ்ணருக்கு கொஞ்சம் வச்சு படைச்சி சாமியும் கும்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு.